வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சண்டை. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா, அந்த பெட்ரூம்குள்ளேயே இருக்காங்க. அவங்க விளையாண்டு பார்த்தாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடி பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் வந்துட்டு ஒரு கேம் நடுவில் வந்து பிளேட் பண்ணி வச்சுருவாங்க. ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணும்போது முகத்தை வந்து மாற்றி காட்டுவாங்க பார்த்தீங்களா? அதில் யார் சிரிக்காமல் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு வின்னர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஒன்று ஒன்றா வந்துச்சு. அதில் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் வின் பண்ணாப்புல. ஆனால் வாட்டர்மெலன் வந்து லாஸ்ட்டாக வந்து அவருக்கும் எஃப்ஜேக்கும் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அது கரெக்டாக போயிட்டுருக்கு. எஃப்ஜே வந்துட்டு வாட்டர்மெலன் மாதிரியே வந்துட்டு ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக ஹெல்த்தியாக போயிட்டுருக்கு. நம்பால் வந்தார் கானா வினோத். உள்ளே பூந்து ரொம்ப மட்டமாக கலாய்ச்சிட்டே இருந்தார். நானும் பார்த்து என்னடா பரவாயில்ல திவாகர் கம்முன்னு இருக்காப்லையே அப்படின்னு. ஆனால் அங்கே தேவையில்லாதது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவருக்கு பிடிக்கலன்னா பேசாதீங்க, அவரை பற்றி பேசாதீங்கன்னு. இவர் திரும்ப அங்கே வந்து கலாய்ச்சிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் முடிஞ்சது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திவாகரும் திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சோம். உனக்கு மரியாதை அவ்வளோதான், இல்லை எப்போ பார்த்தாலும் எஃப்ஜே கூட பேசும்போது அவ்வளோ இதுவாக மட்டமாக வந்து கலாய்க்கிறா அப்படிங்கும்போது ஏன் அரை மணி நேரம் கழிச்சுன்னு வந்து கேட்குறேன் அப்படின்னு இவர் சண்டை. அரை மணி நேரம் கேட்குறாரு, இல்லை 5 நாள் கழிச்சு கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு முதல் திவாகர்கிட்ட போகணும்? கேட்டால் காலையில் வந்து அவர் தான் வந்துட்டு ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னு கேட்டாராம். ஓ, பேச மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் திரும்ப கலாய்ப்பீங்களா? கானா வினோத்துக்கு இதே ஒரு பொழப்பாக போச்சு. அதையும் ஒரு சில பேர் வந்து சூப்பராக கலாய்க்கிறாருலன்றாங்க. அதே இது உங்களை யாராவது கலாய்ச்சாங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்ன கலாய்ச்சிட்டே இருக்காங்கன்னுவீங்க. இதுதான் தன்னை பார்த்து பின்ன பேசணுன்றது. இப்போ இப்படியே பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் கேமராக்காங்க நடிக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டு வியானா உள்ள இறங்கிட்டாங்க. வியானாக்காவருக்கும் செம்மையாக முட்டிக்கிச்சு. எதுக்கு எல்லாரையும் நீங்கள் வந்துட்டு கேமராக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா நான் எல்லாரையும் சொல்லம்மா, நான் வந்து திவாகர் தான் சொல்ல வந்தேன் அப்படின்றாரு. அதான் அப்படி சொல்லுங்கள், அது எதுக்கு எங்களை எல்லாரையும் சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, அது நீயும் அதுக்கு தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லிட்டு அவங்க இவங்களும் சொல்லிட்டு பயங்கரமாக முட்டிக்கிச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொமோவில் வந்துட்டு விக்கல் விக்ரமுக்கு இவருக்கும் வந்துச்சு பாருங்க சண்டை. அது வரப்போது வந்தவொடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ கானா வினோத் நல்லா ஓட்டு வருது, நல்லா வளர்ந்துட்டு வர, எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு இந்த புதுப்பேட்டையில் டைலாக் விடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. எப்போயுமே வந்து இந்த வாய் மட்டும் அவருக்கு வந்துட்டு ரொம்ப சரியில்லாமல் போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.